Hi friends, நம்ம வந்து முதுமலை தான் போயிட்டு இருக்கோம். முதுமலையில வந்து 2 days வந்து ஸ்டே பண்ணலாம்னு பிளான். இந்த ட்ரிப்ல வந்து 1 day வந்து பந்திப்பூர் டைகர் ரிசர்வ்ல ஸ்டே, இன்னொரு நாள் வந்து முதுமலை டைகர் ரிசர்வ்ல வந்து ஸ்டே பண்ண போறோம். டீப் ஃபாரஸ்ட் ஸ்டே. இந்த ட்ரிப்ல எந்த மாதிரியான வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் சைட் பண்றங்கறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ பாத்தீங்கன்னா பவானிசாகர் டேம் தண்ணி வெளிய வர இடத்துல இருக்கோம். பாத்தீங்கன்னா பெரிய ஷட்டர்லலாம் தண்ணி வரல. கீழ தான் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டுருக்கு. பட் ரிவரில் வந்து தண்ணி கம்மியாக போயிட்டுருக்கு. பட் பெரிய வாய்க்காலில் வந்து தண்ணி நிறையா போயிட்டு இருந்தது. இப்போ வந்து நம்ம முதுமலை தான் போயிட்டுருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பண்ணாரி செக் போஸ்ட் தாண்டிட்டோம். இப்போ நம்ம திம்மம் ஏற போகிறோம். ஹில்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சுற்றியும் ஹில்ஸ் தாங்க. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கீழேயே வந்து நம்மளால் வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் வந்து கிராசிங் எல்லாம் பார்க்க முடியும். டீஸு, எலிஃபெண்ட்ஸு, சம்டைம்ஸு லெப்பார்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஸ்பாட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10:30 மணி காலையில். ஸோ நல்லா வெயில் அடிக்குதுங்க. ஸோ அனிமல் சைட்டிங் வந்து ரேர் தான் இந்த டைமுக்கு, அது இந்த கிளைமேட்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திம்மம் சுற்றில் இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ஏறிட்டோம். பண்ணாரிலேருந்து திம்பம் பார்த்திங்கன்னா 27 ஹேர்பின் பென்ஸு, நல்ல டீப் ஃபாரஸ்ட்டு, லெப்பார்ட் எல்லாமே வந்து இந்த வழியாக க்ராஸ் ஆகும். நிறைய லாரி வந்து இந்த ரோட்டில் வந்து இறங்கும், ஏறும். ஸோ நம்ம வந்து பார்த்து தான் போகணும். டேர்ன்லலாம் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் கூடி வண்டிகள்லாம் இறங்கும். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். டைம் பார்த்திங்கன்னா 10:45. பட் நிறைய வண்டி சுற்றலை. சம்டைம்ஸ் வந்து லாரி இந்த சுற்றுலெல்லாம் வந்து நின்றும் ப்ராப்ளம் ஆகி. ஸோ கீழேருந்து இல்லைன்னா மோஸ்ட்லி சத்திலேருந்து தான் ஆளுக வருவாங்க. மெக்கானிக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் திம்பம் வந்து சுற்றி ஏறியாச்சு. பயங்கரமாக இருக்கு. இதாங்க 27 ஹேர்பின் பெண்ட். இப்போ நம்ம ஆஸ்னூர் தாண்டிட்டோம். ஆஸ்னூரில் வந்து நம்ம லன்ச் சாப்பிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ஏர்லியாகவே லன்ச் சாப்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கர்நாடகாவுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இது வரைக்கும் நம்ம எந்த அனிமல்ஸுமே பார்க்கல. நல்லா மதியான டைமு, நல்லா வெயில் அடிக்குதுங்க. முதல்லாம் கொஞ்சம் ரோடு டேமேஜாக இருந்துச்சு. இப்போல்லாம் ரோடு நல்லா போட்டாங்க. லாஸ்ட் டைம் ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து வைல்ட் டாக்ஸ் வந்து கிராஸ் ஆச்சு. சென்னாய் ஒரு 4-5 ஓடிச்சு. பட் சடனாக கிராஸ் ஆனதுனால நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஃபஸ்ட் டைமாக பார்த்தோம் சத்தியமங்கலத்தில் வைல்ட் டாக்ஸ். முதல்ல நிறைய அனிமல்ஸ் சைட் ஆகுங்க. இப்போ அதிகமாக பார்க்க முடியறதில்ல இந்த ஏரியாவில். மேபி ஏர்லி மார்னிங் வந்து நிறையா ஸ்பாட் ஆகும்னு நினைக்கிறேன். ரோடு பாருங்கள் எப்படி இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாம்ராஜ் நகர் தாண்டி குண்டல்பேட் ரோட்டில் இருக்கோம். குண்டல்பேட்டுக்கு பார்த்திங்கன்னா அரௌண்டு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கோம். அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அரௌண்ட் தான் பந்திப்பூர் நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு போகிறக்கு. இந்த ரோடுக்கு கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே மோசமாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் தூரம் நல்லா இருக்குது, கொஞ்சம் தூரம் ரொம்பவே ரோடு ஒஸ்ட்டு. இப்போ நம்ம பந்திப்பூர் டைகர் ரிசர்வ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். முதுமலை போகிற வழியில் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து பந்திப்பூரை தான் நம்ம ஸ்டே பண்ணுறோம். நல்ல மத்தியானங்க. டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி. இந்த டைமில் அனிமல் சைட்டிங்கிறது ரேரு. பட் மேபி ஸ்பாட்டட் டீஸ் வந்து பார்க்கலாம். நம்ம பந்திப்பூர் ஸ்டே இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். வந்துட்டு கார் பார்க்கிங் அங்கே தான் பார்க் பண்ணிவிட்டு இந்த ரிசப்ஷன் ஆஃபீஸ் இங்கே வந்து நம்ம ஐடி ப்ரூஃபெல்லாம் கொடுத்து செக்இன் பண்ணணும். நம்ம பார்த்தீங்கன்னா செக்இன் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துட்டோம்.
ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. அப்புறம் அவங்க ஒரு நோட் கொடுப்பாங்க, இல்லை நம்ம என்ட்ரி போட்டுட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து என்ட்ரி போட்டு நம்ம ரூமுக்கு வந்துடலாம். அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க எந்த ரூமும். லெப்பார்டோட பிளேசஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஹரிணி பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஸ்டேயில் வந்து முக்கியமான ரூம்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 காட்டேஜ், ஹரிணி 1 லெஃப்ட் சைடு, ஹரிணி 2 ரைட் சைடு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா லெப்பார்ட்ஸ் அதிகமாக வந்து ஸ்பாட் ஆகும். 3 லெப்பார்டு, மொத்தமாக 3 4 இருக்குங்க. 3 லெப்பார்டு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்பாட் ஆகுங்க இங்கே. நம்ம லாஸ்ட் டைம் ஸ்டே பண்ணியிருந்தப்போ வனஸ்ரீ 1 பக்கத்தில் லெப்பார்டு வந்து ஹண்ட் பண்ணிச்சு. ஒரு ஸ்பாட்டட் டீரை வந்து கில் பண்ணி இழுத்துட்டு போச்சு. இன்றைக்கி வந்து நம்ம ஹரிணி 1 ரூம் அவைலபிளாக இருந்தது, நம்ம புக் பண்ணி வந்திருக்கோம். பார்க்கலாம் இன்றைக்கி லெப்பார்டு வந்து நமக்கு சைட் ஆகுதா இல்லையான்ட்டு. அதுதாங்க மங்களா ரோடு. லெப்பார்டு வந்து இந்த பக்கமாக போய் மங்களா ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் அப்படியே பந்திப்பூர் ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த கோர் ஜோனுக்கு போகும். மறுபடியும் அகைன் இதே மாதிரி இந்த பக்கம் வருங்க. இன்றைக்கி எந்த சவுண்டுமே இல்லை, சவுண்டு எதுவுமே இல்லை. மேபி சைட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. சரி, ஹரிணி ரூம் 1 வந்து பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஹரிணி 2ல் வந்து ஸ்டே பண்ணோம். ஹரிணி 2 அவைலபிளாக இல்லாதனால ஹரிணி 1 கிடச்சிது. நம்ம அதை தான் புக் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஹாலு, சேரு, டேபிள், தண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க. இதாங்க ஹரிணி 1. பெட்டுங்க நீட்டாக இருக்குங்க. 2 பேர் கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணலாம். இது பின்னால் ஒரு ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கிச்சன் மாதிரி. அப்புறம் இது பேக் சைடு டோரு, நம்ம அந்த பக்கமாக போய்க்கலாம். ஹரிணி 2க்கும் 1க்கும் காமனாக ஒரு ரூம், பேட்ரி எல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. பவர் பேக்கப் இருக்குங்க. ஒரு லைட்டு சோலாரு, ஒரு லைட்டு கரண்ட், கண்ணாடி வச்சுருக்காங்க. இது பாத்ரூம், ரெஸ்ட் ரூமுங்க, வெஸ்டர்ன் டைப்பு, நீட்டாக இருக்குங்க. இங்கே லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஸ்டூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேன் இருக்குது, பெட்ஷீட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லாக் பண்ணியாச்சு. இவ்வளோதாங்க ரூமு. காலையில் வந்து எலிஃபெண்ட் 4 இருந்துருக்குங்க இங்கே. காலையில் ஃபுல்லாக இங்கே எலிஃபெண்ட் குரூப் இருந்துருக்குங்க. இப்போ ரூமுக்கு ஸ்டே பண்ண வராங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாம் இப்போ ரீசனாக தான் விரட்டியிருக்காங்க. குட்டியோட எலிஃபெண்ட் இருக்கிறதுனால மேபி இந்த பக்கம் மறுபடியும் வரலாம். காரை வந்து நம்ம இங்கே நிறுத்தக்கூடாதுங்க. 6 o'clock மேலே வந்து நம்ம பார்க்கிங் ஏரியாவில் கொண்டு போய் விட்டுறணும். இங்கே நிறுத்துறது சேஃப் இல்லை. அப்புறம் காரில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஐட்டம், பழங்கள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எலிஃபெண்ட் வந்ததுன்னா காரை டேமேஜ் பண்ணிடும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வரும்போது. இதெல்லாம் தான் வந்து லெப்பார்டோட ஃபேவரட் ட்ரீஸு. இங்கெல்லாம் அதிகமாக வந்து மேலே ஏறி விளையாடிட்டுருக்கோம். ஒரு சில ட்ரீ இருக்குது, அதுக்கு மெயினாக ஸ்பாட் ஆகிற ட்ரீஸு. மங்களா ரோடு வழியாக சஃபாரி வந்தோம்னா அந்த ட்ரீயில் தான் மோஸ்ட்லி லெப்பார்டு வந்து ஸ்பாட் ஆகும். ரீசெண்டாக அந்த மாதிரி தான் ஸ்பாட் ஆகிட்டுருக்கு. மதர் லெப்பார்டை வந்து மீசக்காரின்னு சொல்லுவாங்க. அதோட குட்டி 2. அப்புறம் அது போக மேல் லெப்பார்டு. மேல் லெப்பார்டு வந்து இப்போ இந்த பக்கம் வர்றதில்லை அதிகமாக. பட்டாம்பூச்சி அதிகமான சீசன் போலைங்க. ஹரிணி ரூம்னால சிமெண்ட்டில் வந்து பெஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குங்க எல்லா ரூம் முன்னாலேயும். நம்ம அழகாக இங்கே உட்காந்துட்டு இந்த மரத்தடியில் லெப்பார்ட் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம். கண்டிப்பாக நம்மளை வந்து லெப்பார்டு பார்த்துட்ருக்கோம். நம்ம லெப்பார்டை பார்க்குறோமோ இல்லையோ, இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு இடத்துல தாங்க இருக்கும். இதுதாங்க அதோட டெரிட்டரி. இங்கே தான் காலையில் எலிஃபெண்ட்ஸ் இருந்துருக்குங்க. ஒரு 4 உருப்படி இங்கே தான் விரட்டியிருக்காங்க. உள்ளே போயிருக்குதுன்னாங்க. எப்போ வேணாலும் வரலாங்கிற மாதிரி சொன்னாங்க. தான் நினைக்கிறேன்.
பார்த்திங்கன்னா நம்ம மங்களா ரோட்டில் போயிட்டுருக்கோம். எலிஃபெண்ட் go. கொம்பண்ணா எல்லாம் போகக்கூடாது.